குருர் பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ மகாபெரியவாளின் அனுக்கிரக அற்புதங்களை அகிலம் முழுவதும் பரப்பிக் கொண்டிருக்கும் பிருந்தாவனம் சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். பெரியவா சிவ சிவ சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர. இன்றைய நம் அனுஷநாயகன் பகுதியில மகா பெரியவா தன்னுடைய பக்தருக்கு குறிப்பறிந்து அவருக்கு தேவையான ஒரு அனுக்கிரகத்தை பண்ணின ஒரு அற்புதமான சம்பவத்தை தான் பார்க்க போறோம். மகா பெரியவா கர்நாடகா மாநிலத்துல யாத்திரை போயிருந்த சமயம் கிருஷ்ணா நதிக்கரையில முகாம் போட்டிருந்தார். அந்த தருணத்துல சென்னையிலிருந்து பெரியவானுடைய பரம பக்தர் அவர் ஒரு வேண்டுதலோட பெரியவா கிட்ட போறார். பெரியவாளை தரிசனம் பண்ணி தன்னுடைய ஒரு குறையை அவர்கிட்ட சொல்லி அதற்கு தீர்வு கேட்கணும் அப்படிங்கிறது இவருடைய எண்ணம். அவர் காஞ்சிபுரத்துல பெரியவா இருந்த சமயத்துல நிறைய தடவை வந்து பெரியவாளை தரிசனம் பண்ணுவார். பெரியவாளுக்கு பிடித்த மாதிரியான பழங்களை பூக்களை வாங்கிட்டு வந்து பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணி பெரியவாளை தரிசனம் பண்றது வழக்கமா இருந்தது. அந்த பழங்களையும் பூக்களையும் அவ்வளவு ஜாக்கிரதையா பார்த்து பார்த்து வாங்குவார். எந்த ஒரு தப்பும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். இப்போ அவர் பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக கர்நாடகா போறார். போற வழியிலேயே பெரியவாளுக்கு பிடித்தமான பெரிய பெரிய மாதுளம் பழங்களை வாங்கணும் அப்படிங்கிறது அவருடைய ஆசை. அவர் நிறைய மார்க்கெட்டுக்கெல்லாம் போறார். பெரிய சைஸ்ல எந்த மாதுளம் பழங்களும் அவருக்கு கிடைக்கல. ஒரு வருத்தத்தோட அவர் ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்துடுறார். பெரியவா இருந்த அந்த பகுதிக்கு அடுத்த ஸ்டேஷன்ல தான் அந்த ட்ரெயின் நிற்கிறது. அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சொல்றார், பெரியவாளை தரிசனம் பண்ணணும் அப்படின்னா இங்கிருந்து நீங்க பேசஞ்சர் ட்ரெயின்ல முன்னாடி இருக்கிற ஸ்டேஷனுக்கு போகணும் அப்படின்னு அவர் ரொம்ப பிரயத்தனப்பட்டு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லயும் வந்து சொல்றார். அவரை இந்த அன்பர் ஆச்சரியமா பார்க்கிறார். பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக வந்தவங்க எல்லாரும் அந்த ட்ரெயின்ல இருந்து இறங்குறாங்க. சிலருக்கு இந்த ஸ்டேஷன் மாஸ்டரே அவங்களுடைய லக்கேஜ் பேக்கெல்லாம் தூக்குறதுக்கும் ஹெல்ப் பண்ணி அதை தூக்கிட்டு வந்து வேறொரு இடத்துல வச்சு அவங்களுக்கு உபகாரமும் பண்றார். அதை விடவும் ஒரு படி மேல இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் என்ன பண்றார் அப்படின்னா, அந்த இறங்கி நடந்து வருவா இல்லையா, அவ நடந்து போறச்ச அவளுடைய பாத சுவடுகள்ல இருக்கிற மண்ணை எடுத்து தன் தலையில போட்டுக்கிட்டார். அவ்வளவு பெரிய பக்தி பெரியவா மேல. இதை பார்த்து ஆச்சரியப்பட்டு அந்த அன்பர் ஸ்டேஷன் மாஸ்டர்கிட்ட போய், என்ன மாமா இப்படி பண்றேன் அப்படின்னு கேட்ட உடனே, என்னுடைய வேலை நிமித்தம் காரணமாக ஒரு தடவை தான் பெரியவாளை நான் தரிசனம் பண்ண முடிஞ்சது. இந்த முகாமில் இருக்கிறச்ச தினமும் நிறைய பேர் பெரியவாளை தரிசனம் பண்ண வரா இல்லையா, அவளுடைய காலடி மண்ணை என் தலையில போட்டுக்கிட்டா நானே பெரியவாளை போய் தரிசனம் பண்ற மாதிரி ஒரு சந்தோஷம் எனக்கு அப்படின்னு அவ்வளவு ஆத்மார்த்தமா சொன்னார். இவர் அப்படியே உருகி போனார். அங்கிருந்த மார்க்கெட்லயும் பார்த்தார், பெரிய சைஸிலான மாதுளம் பழம் கிடைக்கவே இல்லை. செவ்வாழை மாதிரியான கிடைச்ச சில பழங்களை மட்டும் வாங்கிட்டு பெரியவாளை தரிசனம் பண்றதுக்காக பெரியவா தங்கியிருந்த முகாமுக்கு வரார். பெரியவா அப்போ கிருஷ்ணா நதிக்கரையில ஸ்நானம் பண்ணிட்டு இருக்கார். பெரியவாளை அங்கேயே போய் பார்த்துடலாம் அப்படின்னு இவர் பெரியவாளை பார்க்க வரார். பெரியவா பக்கத்துல வந்த உடனே, பெரியவா சென்னையிலிருந்து வரியா, என்னை பார்க்கறதுக்காக இவ்வளவு தூரம் வந்தியா அப்படின்னு பெரியவா கேட்கிறார். ஆமாம் பெரியவா அப்படின்னு இவர் ரொம்ப பணிவா பயபக்தியோட பெரியவா கிட்ட சொன்னார். பெரியவா பக்கத்துல இருந்து அணுக்கு தொண்டரை கூப்பிட்டு இவாளுக்கு பிரசாதம் கொடுத்துரு அப்படின்னு சொல்றார். அந்த அணுக்க தொண்டரும் ஒரு பையில சில பழங்கள் குங்குமம் இதெல்லாம் வச்சு பிரசாதமா அந்த அன்பர்கிட்ட தந்தார். அந்த அன்பர் ஓபன் பண்ணி பார்த்தா அதுல அவர் நினைச்ச மாதிரியே பெரிய சைஸிலான மாதுளம் பழம். அதை பார்த்து ஆச்சரியத்தோட பெரியவாவை பார்க்கிறார். பெரியவா புன்முறுவலோட சொல்றார், நீ எனக்கு கொடுக்க முடியல, நானாச்சும் உனக்கு கொடுக்குறேனே அப்படின்னு பெரியவா சிரிச்சுக்கிட்டே சொன்னார். அப்படியே மெய்சிலிர்த்து போனார் இந்த அன்பர். அதுக்கப்புறமா பெரியவா கிட்ட தன்னுடைய வேண்டுகோளை வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் தயங்கி நின்னார். ஏதோ பிரார்த்தனையோட வந்திருக்கியா அப்படின்னு கேட்டார். ஆமாம் பெரியவா அப்படின்னு இவரும் சொல்ல, என்கிட்ட சொல்ல வேண்டாம், புது பெரியவா புனேல இருக்கார், அவரை தரிசனம் பண்ணு, அவர்கிட்ட உன்னோட வேண்டுகோளை வை,
அவர் என்ன அனுக்கிரகம் பண்ணாலும் அது நடக்கும் அப்படின்னு சொல்றார். இவர் உடனே பெரியவாளை நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா கிட்ட உத்தரவு வாங்கிட்டு கிளம்புறார். பூனே போறார். பூனேல புது பெரியவா எல்லோருக்கும் தரிசனம் கொடுத்துட்டு இருக்கார். கிட்டத்தட்ட 2000-3000 பேர் கியூல நின்று பெரியவா கிட்ட தீர்த்தம் வாங்கிட்டு இருக்கா. அந்த கியூல இவரும் போய் தீர்த்தம் வாங்கறதுக்காக நிற்கிறார். ஒவ்வொருத்தரா தீர்த்தம் வாங்கி அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அப்படியே நகர்ந்து போக இவரோட முறை வர்றது. அப்போ புது பெரியவா உத்தராயணத்திலிருந்து தீர்த்தம் எடுக்காம அப்படியே கையை மடக்கி வச்சிடுறார். பக்கத்துல இருக்க அணுக்க தொண்டர் உங்களை ஓரமா பெரியவா நிக்க சொல்றார் அப்படின்னு சொல்லிடுறார். இவருக்கு ஒன்றும் புரியல. மற்றவங்களுக்கெல்லாம் தீர்த்தம் கொடுத்து அனுப்பிட்டு அதுக்கப்புறமா புது பெரியவா இவர் பக்கம் திரும்பி பெரியவா அனுப்பிச்சு வந்தேலா அப்படின்னு கேட்கிறார். இவருக்கு ஆச்சரியமா இருந்தது. இவர் ஆமான்னு சொன்னதுக்கு அப்புறமா அவருக்கு தீர்த்தம் கொடுத்தார். உன் மனசுக்குள்ள இருக்கிற பிரார்த்தனைய என்கிட்ட சொல்ல வேண்டாம், நீ மனசுல என்ன நினைச்சிருக்கியோ அது நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு அனுக்கிரகம் பண்றார். இந்த அன்பர் கிளம்பும் போது என்ன பிரார்த்தனையோட வந்தார் அப்படின்னா, தன்னுடைய தங்கைக்கு புற்றுநோய் இருக்கு, அதை குணம் பண்ணணும் அப்படின்னு பெரியவா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு தான் வந்தார். ஆனா பெரியவா புது பெரியவா கிட்ட அனுக்கிரகம் வாங்கிக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இவர் பெரியவா கிட்ட வந்தார். இங்க இவருடைய எண்ணம் எல்லாம் என்ன ஆயிடுது அப்படின்னா, அவருடைய தங்கை நிறைய வருடங்கள் புற்றுநோயால் அவதிப்பட்டு இருந்தா. டாக்டர்ஸும் காப்பாற்றவே முடியாது அப்படின்னும் கைவிரிச்சிட்டா. இந்த சூழல்ல குணமாகணும் அப்படின்னு வேண்டதை விட அவளுக்கு நல்லபடியா மோட்சம் கிடைக்கணும், இந்த உபாதைகளிலிருந்து அவ வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரார்த்தனையா அவர் மனசுக்குள்ள அந்த டைம்ல தோணின விஷயம் தன்னுடைய தங்கைக்கு மோட்ச பாக்கியம் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். அந்த தருணத்துலதான் புது பெரியவா தீர்த்தம் கொடுத்து நீ உன் மனசுல என்ன நினைச்சிருக்கியோ அது நிச்சயம் நடக்கும் அப்படின்னு அனுக்கிரகம் பண்றார். அதே மாதிரியே நடந்தது. மகா பெரியவா தன்னுடைய பக்தர்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத குறிப்பால அறிஞ்சு அவங்க கேட்காமலேயே அவங்களுக்கு வரமா அருள்மழை பொழிவார். சில தருணங்கள்ல அவங்க கேட்கிற விஷயம் நியாயமா இல்லாம இருக்கிற சமயத்துல கர்மவினை காரணமா அனுபவிக்கிற சில விஷயங்களை அனுபவிச்சே தீரணும் அப்படிங்கிற சூழல்ல சில பிரார்த்தனைகள் கேட்க விடாமையே பண்ணிடுவார். சில பிரார்த்தனைகள்ல நம்மளுடைய அறிவுக்கு எட்டபடி நாம என்ன கேட்கிறோமோ அதை மாற்றி வேறொரு தீர்வா வரமா அனுக்கிரகமா கிடைக்க ஏற்பாடு பண்ணுவார். இப்படி மகா பெரியவா தன்னுடைய பக்தர்கள் மேல அவ்வளவு கருணை மழை பொழிஞ்சுக்கிட்டே இருப்பார். மகா பெரியவானுடைய இது மாதிரியான அற்புத அனுக்கிரக சம்பவங்களின் தொகுப்பாதான் நாம கருணை கடல் அப்படிங்கிற ஒரு வீடியோ தொடர தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, ஆங்கிலம் அப்படின்னு 6 மொழிகள்ல எடுத்துட்டு வரும். இந்த பணிக்கான பொருட்செலவு மிக பிரம்மாண்டமாய் தேவைப்படும் அப்படிங்கிறது உங்களுக்கும் தெரிந்ததே. அதனால மகா பெரியவா இந்த உலகத்துல வாழ்ந்து நமக்கெல்லாம் அனுக்கிரகித்த நாட்களான 36,393 நாட்களை மையமா வச்சு அவ்வளவு அத்தியந்த பக்தர்களை ஒருங்கிணைச்சு இந்த மகா கைங்கரியத்தை நிறைவேற்ற திட்டமிட்டு அதனுடைய வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நிறைய அன்பர்கள் மகா பெரியவானுடைய இந்த கைங்கரியத்துக்கு ஆதரவு தந்திருக்காங்க. நீங்களும் இந்த பக்தி எண்ணில் ஒருவரா இணைஞ்சு மகா பெரியவானுடைய இந்த 100 வருட ஆன்மீக வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போகிற இந்த மகத்தான காரியத்துல துணை நிற்பீங்க அப்படின்னு பெரியவானுடைய பாதங்கள்ல பிரார்த்தனை பண்ணி கேட்டுக்கணும். மகா பெரியவானுடைய அனுக்கிரக அற்புதங்களை தொடர்ந்து நீங்க கேட்கணும் அப்படின்னா பிருந்தாவனம் சேனலோட இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நாம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை சேரும். பெரியவானுடைய அனுக்கிரக சம்பவங்களை கேட்டு நாம் மனமுருகி பெரியவா மேல பக்தி இன்னும் அதிகமாக இது துணை நிற்கும். நன்றி, வணக்கம்.